கும்பராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தேர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்பு அசதி, ஏதோ ஒன்று உங்கள் உடம்புல வியாதி இருக்குது. இத்தனை நாளாக நல்லா நடந்துட்டுருப்பீங்க, திடீர்னு கால் முட்டி தேஞ்சு போகும், திடீர்னு இடுப்பு வலி வரும். போய் பார்த்தா L4 L5 நவுந்துருக்கு, இல்லை இந்த ஸ்பைனல் கார்டில் நரம்பு பிசகி இருக்குது, இல்லை சியாட்டிகா பெயின் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ உடம்பு சம்பந்தமான மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அது உங்களுக்கு உறவுகளுக்குள்ள பகைமை உணர்வை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயார் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகள் பூர்த்தி ஆகும். உங்களுடைய தாயார் தான் அதாவது உங்கள் மனைவியோ கணவருடைய மாமியார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி செயல்படுறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு பதட்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அதுவும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர், இல்லாட்டி ஆன்மீக பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணுறீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் பேசுகிறது நல்ல வார்த்தை தான் பேசுவீங்க, ஆனால் எதிரிகளை உருவாக்கும். பண முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் புதிய உறவுகள் வர்றதுனால சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பையனோ பொண்ணோ கல்யாணம் இருக்குது, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்குன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் தானே பண்ணணும். ஸோ செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நிலம் சார்ந்த ஆதாயம் இருக்கும். ஆனால் அதுக்காக கொஞ்சம் மெனக்கிடணும், சண்டை போட வேண்டியது இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. நிலம் சார்ந்த வியாபாரியாக இருந்தால் வருமானம் ஜாஸ்தி இருக்கும், லாபம் இருக்கும். ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கு. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் உடம்பு ரீதியான சில சங்கடங்கள் மருத்துவ ரீதியான முயற்சிகளில் தான் சரியாகும். அதற்கான மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாத சாதாரண ஒரு விஷயமா இருக்கும், லங்ஸில் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் லங்ஸில் அங்கே சிஸ்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஸோ உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மருத்துவ ரீதியான சங்கடங்கள் உங்களுக்கு இப்பொழுது தீர்வை தரக்கூடிய இடத்துல இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, வேலை பண்ணுறவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட கோபத்தை காட்டாதீங்க. உங்கள் கோபமான வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கும். உங்களுக்கான பரிகாரம், கும்பராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு இப்போது நரசிம்மர், சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது தான் நிம்மதியை தரும். தத்தாத்திரேயரையும் கூட சேர்த்து வழிபட்டிங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சொன்ன, தத்தாத்திரேய சொன்ன, இதெல்லாம் சொன்னேன். ஆனால் இது கூட முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணணும். யாருக்காவது ஒருத்தருக்கு, அதாவது ஒரு 4 பேர்த்துக்கோ 5 பேர்த்துக்கோ பானக நிவேதனம், அது நரசிம்மருக்கு பானகத்தை நிவேதனம் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. அவங்க வயிறு நிறைய 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டு வாருங்கள், மன நிம்மதி ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சி 20ஆம் தேதி, ஜூன் 20ஆம் தேதி 2026 வருடம் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி பலத்திலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இங்கே எத்தனை நாள் இருக்காருன்னா 44 நாட்கள் இருக்கிறார். அதாவது ஜூன் 20லேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார், சனியின் பார்வையில் இருக்கார். இந்த சனி பார்வை அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது ஒரு பாசிட்டிவ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் ரிஷபராசிக்கு போகிறது, எதிரியோட வீட்டுக்கு போகிறது பவர் இல்லாமல் இருப்பார். அந்த எதிரியோட வீட்டுக்கு போகும் பொழுது சனியின் பார்வையில் இருப்பார். ஆனால் அந்த சனிக்கு குரு பார்வை, உச்ச குருவின் பார்வை. இந்த சனிக்கு பவர் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ரீசன். ஒன்று, சனி நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறார், நீச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார். 2வது குருவின் வீட்டில் இருக்கார். 3வது குருவின் பார்வையில் இருக்கார். ஸோ அந்த இடத்துல சனி கெடுதல் பண்ண மாட்டார். அப்பேற்பட்ட சனியின் பார்வையில் செவ்வாய் வரதுனால பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குமே தவிர பெருசாக உலக அளவில் சண்டைகள் இருக்கிறதுக்கோ உயிர் சேதங்கள் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை.
பட் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். நெருப்பு சம்பந்தமான சில சங்கடங்கள் இருக்கும். இதில் எத்தனை நாள் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா 20/6/2026 முதல் 2/8/2026 வரை கிட்டத்தட்ட 44 நாட்கள் இருக்கார். இந்த 44 நாட்களில் அவர்னால உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஏன் அப்படின்னா செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல சனி இருக்கார். செவ்வாயின் 7ஆம் இடத்துல சனி இருந்து பார்த்தாருன்னா சமசப்தமாக பார்த்தா அதனுடைய பாதிப்பு வேறு. ஆனால் இப்போது சனி செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால கெடுபலன்கள் பெருசாக இருக்காது. இதனால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். இதில் உலக அளவில் சில புதிய பரிணாமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பரிணாமங்கள்னால் அலைன்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வில் சேஞ்ச். அதாவது உலக அளவில் இப்போ ஒரு குரூப் இந்த பக்கம் இருக்குது, ஏ சைடு பி சைடு இருக்குது. இப்போ அலைன்மெண்ட் ஆஃப் எப்படி மகாபாரதத்தில் சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி தர்மர் நட்டனோட மைதானத்தில் போய் நின்றுக்கிட்டு சொல்லுவார், சண்டை ஆரம்பிக்க போகிறது, இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கட்சி மாறலாம், இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கட்சி மாறலாம் அப்படின்னோடனே ஒரே ஒருத்தர் மட்டும் துரியோதன சைட்லேருந்து மாறினதாக ஒரு ஐதீகம் உண்டு. அது மாதிரி இப்போது நிறையா மாற்றங்கள் வரும். ஆனால் இதை யார் தலைமையில் நடத்துவாங்க அப்படின்னா உலகத்தில் ஒரு முக்கியமான இடத்துலேருந்து, அதாவது பாரத தேசத்தினுடைய இன்டர்ஃபரன்ஸ்னால் நிறையா மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்குது. சண்டைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதங்களாக இந்த 1.5 மாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு என்ன பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு இந்த செவ்வாய் எங்கே அமரப்போகிறாரு, அதனால் உங்களுக்கு சாதக பலன்கள் என்ன பாதக பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்காகவோ வாட்ஸ்அப் அப்பாயின்மெண்ட்டுக்காகவோ தொடர்பு கொண்டு பேசி தெளிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.